ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இனிமேல் கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் ஒரு கொஸ்டின். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு உங்கள் ஃபேமிலியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி என்னென்ன வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் எப்படி ப்ரான் ஃப்ரை பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு ப்ரான் வாங்கியிருந்தேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சோம்பு பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமனும் சேர்த்துக்கணும். நான் மசாலாவை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்குவேன். மேரினேஷன் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அளவுக்கும், அதே மாதிரி நம்ம சமைக்கும்போது ஒரு ஹாஃப் அளவுக்கும் நம்ம மசாலாவை சேர்த்தோம்னா அந்த ப்ரான்ஸ்குள்ளவே மசாலாவெல்லாம் நல்லா கரெக்டாக இறங்கி இருக்கும். டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் ப்ரான்க்கு மட்டும் இல்லை, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை ஆயிலில் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே இருக்கிற அந்த எண்ணெயே போதும். அந்த பேனில் நம்ம சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு வதக்கிட்டு நான் சொன்ன மசாலாவில் பாதி அளவு இதில் போட்டு நான் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் போட்டு இதில் சேர்த்து லைட்டாக தண்ணி கொஞ்சமாக விடணும். ஏன்னா ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி போதும். லைட்டாக அந்த மசாலா மட்டும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு தண்ணி மட்டும் போட்டுட்டு இந்த ப்ரான்ஸையும் போட்டு கிளறிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த ப்ரான் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ப்ரான் ஃப்ரையோட மிளகு ரசம், மிளகாய் கிள்ளி சாம்பார் எது கரெக்டான காம்பினேஷன்? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.